Hello viewers, welcome back our channel. This is a Literature Soul. இந்த நம்ம பார்க்க போற டாபிக் working with structuralism. It's written by David Lodge. Actually இந்த work 1981ல published ஆயிருக்கு. Total pagesனு பார்க்கும்போது 207 pages இருக்கு. Actually இது வந்து ஒரு collection of essays அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் ஒரு 15 essays கொடுத்திருப்பாங்க. ஒரு 15 essays இருக்கும். அதுக்கப்புறம் அந்த essaysக்கான ரிவ்யூஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த essays எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 5 தீம் பேஸ் பண்ணி ஒரு 5 thematic செக்ஷன் இருக்கும். அந்த 5 செக்ஷன்லேயும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் பர்டிகுலர் எஸ்ஏஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 15 எஸ்ஏஸ் வந்திருக்கும். 5 செக்ஷனாக அந்த எஸ்ஏஸை பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா அப்ளையிங் ஸ்ட்ரக்சரலிசம், செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ரீடிங் ஹார்டி, தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வேக், ஃபோர்த் ஒன் ஃபிக்ஷன் அண்ட் த ரீடிங் பப்ளிக், லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கண்டெம்பரரி கல்ச்சர்ஸ். ஸோ இந்த 5 தீமேட்டிக் செக்ஷனில் தான் இந்த 15 எஸ்ஏஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு இந்த டாபிக் இருக்கிற. ஸோ ஸ்ட்ரக்சரலிசத்தை வச்சு எப்படி ஒரு ஒர்க்கை நம்ம பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி டேவிட் லாட்ஜ் வந்து இந்த ஒர்க்கை எழுதியிருப்பார். அதில் வந்து நிறைய எக்ஸாம்பிளாக நிறைய ஒர்க்ஸ் வந்து இதில் கோட் பண்ணியிருப்பார். ஓகேல டேவிட் லாட்ஜ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி இவர் வந்து வாஸ் லாட்ஜ் பார்ன் ஒரு கேத்தலிக் ரிலிஜனில் வந்து பிறந்திருக்காரு. கேத்தலிக்கில் வந்துட்டு பிறந்திருக்காரு. வாஸ் பார்ன் 1935. வில்லியம் ஃப்ரெட்ரிக் அண்ட் ரோசலின் மர்ஃபி லாட்ஜ் அப்படிங்கிறவங்களுக்கு சன்னாக பிறந்திருக்காரு. இவர் 1970 பார்த்தோம்னா அவுட் ஆஃப் த ஷெல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்ஸ் எழுதியிருப்பார். ஸோ அதில் பார்த்தோம்னா ஒரு 5 year old பாய் வந்து அந்த லண்டனில் வாழ்ந்த மாதிரி. ஸோ அவனுடைய பேர் பார்த்தா பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த இடத்துல என்னெல்லாம் அவர் பண்ணார், ஆக்சுவலி வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக் ஒர்க் மாதிரி இருக்கும். ஹி வாஸ் எஜுகேட் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் கிராஜுவேட் 1955 வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்காரு. லாட்ஜ் வாஸ் இன் த பிரிட்டிஷ் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. மெயினாக பார்த்தோம்னா ஜெர்மனியில் ஃப்ரம் 1955 1957 வரைக்கும் ஆர்மியில் இருந்திருக்காரு. ஜிஞ்சர் யூஆர் பாமி 1962 வந்து இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஹவு மச் ஹி ஹர்ட்டட் ஹிஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை எந்த அளவுக்கு அவர் வந்து ஹர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருப்பாரு. ஹி ரிட்டர்ன் டு யூனிவர்சிட்டி காலேஜ், ரிசீவ்ஸ் ஹிஸ் அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் டிகிரி 1959 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. மேரி ஃப்ரான்சிஸ் ஜாக்கப் அப்படின்னு ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு 2 சன்ஸ் ஒரு டாட்டர் இருப்பாங்க. 96 பார்த்தோம்னா லாட்ஜ் வந்து பிகன் டீச்சிங் மாடர்ன் லிட்ரேச்சர் யூனிவர்சிட்டி பிரிகிராமில் வந்து டீச்சிங்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. 1967 பார்த்தோம்னா டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஹி ஹாஸ் பீன் அவார்டட் ஹாக்னஸ் காமன்வெல்த் ஃபெல்லோஷிப். ஸோ இவர் வந்து என்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காருன்னா, ஹாக்னஸ் காமன்வெல்த் ஃபெல்லோஷிப், அடுத்தது ஹாத்ரோண்ட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ராயல் சொசைட்டி ஆஃப் லிட்ரேச்சர் ஃபெல்லோஷிப், ஒயிட் போர்ட் அவார்ட். ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்காரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து புக்கர் ப்ரைஸுக்கு 2 டைம் வந்து ஷார்ட் லைஸ் ஆகியிருக்காரு. இவர் வந்து அவருடைய கெரியரில் நிறைய ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இவருக்கு என்ன ஒரு கோவம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தட் பர்சன்ஸ் வந்து கேத்தலிக்கில் பிறந்திருப்பாங்க, ஆனால் உடனே ரோமன்ஸ்க்கு வந்துட்டு ரோமன் கல்ச்சருக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது வந்து இவருக்கு பிடிக்காது. ஸோ அதை வந்துட்டு அகெயின்ஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஒர்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறது. லேட் 1970s இவரோட லிட்ரரி அகாடமிக்கில் இவரோட ஜெனரேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்ரரி தியரி இவர் படிச்சுட்டு இருந்த அந்த யூனிவர்சிட்டியில் ரொம்பவே ஃபேமாக இருந்துச்சு. ஸோ இஸ் ஓன் கிரிட்டிக்கல் ரைட்டிங் சேஞ்ச் இன் ரெஸ்பான்ஸ். ஸோ அவருடைய இந்த கிரிட்டிக்கல் படிக்கும்போது அதனுடைய எழுதக்கூடிய ரைட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சிம்டமாக தான் ஸோ அவர் எழுதுனது இந்த ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரக்சரலிசம் 1981 வந்து இது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஹிஸ் மாடர்ன் கிரிட்டிசிசம் அண்ட் தியரி ரீடர் வந்து இது வந்து தியரி பேஸ் பண்ணப்பட்டது தான். ஸோ இது வந்து 1988 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. which become a standard anthology for students. He was a pioneer, making sometimes arcane vocabulary and narratorist accessible to the general reader. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரக்சரலிஸ்டில் இவர் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் லிட்ரரி கிரிட்டிசிசத்துக்கு ஸ்ட்ரக்சரலிசமும் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் தேரி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு கிரிட்டிசிசத்தை நம்ம படிக்கிறதுக்கு ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் தேரி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் பிரிட்ஜஸாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்சைட்ஃபுல் அனாலைசஸ் எப்போ அப்படின்னா 19th to 20th century லிட்ரேச்சரில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒர்க் பார்த்தோம் இதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. லார்ஜ் என்கேஜ்மெண்ட்
with contemporary critical moments. So and his efforts to make complex theoretical concept acceptable to the broader. So இப்போ ஒரு ஒர்க் படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஒர்க் ஒரு டெக்ஸ்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரலிசம் வழியாக அதை நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு ரீடர்ஸ்க்கு வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஸேஸ் எழுதியிருப்பார். ஸோ டெக்ஸ்ட் இட் மீன்ஸ் லைக் ஃபிக்ஷன், நாவல், போயம் இந்த மாதிரி தான். ஸோ அதில் நிறைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லார்ஜ் எக்ஸாமைன்ஸ் வேரியஸ் லிட்ரரி டெக்ஸ்ட் த்ரோ த லென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம். நிறைய லிட்ரரி டெக்ஸ்ட்டை எதன் வழியாக பார்க்கணுமா, நம்ம ஸ்ட்ரக்சரலிசம் மூலமாக அந்த லென்ஸ் மூலமாக நம்ம பார்க்கும்போது the theoretical approach emphasizes the underlying structure in the cultural products. ஸோ அது வழியாக நம்ம பார்க்கும்போது அந்த லிட்ரேச்சருடைய அந்த தியரி மூலமாக நம்ம அதை படிக்கும்போது அதோடைய கல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹவு மீனிங் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித்தின் டெக்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்ட்டுக்குள்ளே அப்பான் லிங்குவஸ்டிக், சீமியோட்டிக் தியரிஸ். ஸோ இந்த மாதிரியான நரேட்டிவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது, அந்த லிட்ரரி டிவைசஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எப்போ ஸ்ட்ரக்சரலிசத்தை யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் படிக்கும் போகிறோமோ அப்போ தான் நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அப்ரோச் allows to read and understand literature not just in isolated works but part of a broader system of science and convention. ஸோ இந்த அப்ரோச் இவர் யூஸ் பண்ண இந்த அப்ரோச் பார்த்தோம்னா ரீடருக்கு வந்து எதை புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா லிட்ரேச்சருங்கிறது ஜஸ்ட் ஒரு ஐசோலேட்டடான ஒரு தனிப்பட்ட ஒரு ஒர்க்கு கிடையாது. நம்ம இப்போது இந்த தியரி நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஒர்க்கு படிக்கும்போது லிட்ரேச்சருங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. அது வந்து இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் அண்ட் கன்வென்ஷனான ஒரு ப்ராடரான ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டு தானே இவர் சொல்கிறது. அந்த டெக்ஸ்ட் படிக்கும்போது அதோடைய மீனிங் மட்டும் இப்போ இந்த கதையா, ஓகே இந்த கதை எப்படி இதை சொல்லுது, ஓகே அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சிருப்போம் இல்லையா. இதே நம்ம ஸ்ட்ரக்சரலிசம் மூலமாக நம்ம அதை படிக்கும்போது அதோடைய நரேட்டிவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஆத்தர் எந்த இன்டென்ஷனில் எழுதியிருக்காரு, அதில் என்னென்ன மாதிரி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம படிக்கும்போது அது இன்னும் நமக்கு கொஞ்சம் என்த்ரூவாக இருக்கும், இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நிறைய ஒர்க்ஸ் எடுத்து அவர் இதில் கோட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, டேவிட் லாட்ஜ் வந்து இந்த ஒர்க்கில் எந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் அனலைஸ் லிட்ரரி டெக்ஸ்ட் யூஸிங் ஸ்ட்ரக்சரலிசம். ஒரு ஸ்ட்ரக்சரலிசம் தியரியை யூஸ் பண்ணி ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட்டை எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. செகண்ட் பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோர்ஸ் மீனிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தின் டெக்ஸ்ட். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மீனிங்கை வந்து எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்ளைஸ் லிங்குவஸ்டிக் அண்ட் சீமியோட்டிக் தியரிஸ். ஸோ அதில் ஒரு டெக்ஸ்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு லிங்குவஸ்டிக் சீமியோட்டிக்ஸ் தியரிஸை வந்து அப்ளை பண்ண முடியும், வாட் எவர் என்ன டெக்ஸ்டாக வேணால் இருக்கலாம், அதில் இந்த மாதிரியான சீமியோட்டிக்ஸ் லிங்குவஸ்டிக்கில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது எக்ஸாமைன்ஸ் நரேட்டிவ் ஃபார்ம்ஸ் அண்ட் லிட்ரரி டிவைசஸ். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எக்ஸாமைன் பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து எந்த அளவுக்கு எந்த மாதிரியான நரேட்டிவ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, லிட்ரரி டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதில் பார்க்கலாம். அடுத்தது ரிவியல்ஸ் லிட்ரேச்சர் அஸ் பார்ட் ஆஃப் a broader system of science and convention. ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அதோடைய மீனிங் மட்டும் கிடையாது, அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சயின்ஸ் சிஸ்டம் கன்வென்ஷன்லாம் இருக்குல்லையே அதுதான் அந்த லிட்ரரி டெக்ஸ்டோடைய பார்ட் ஆஃப் த சிஸ்டம்னே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. இதோடைய எசன்ஸ் பார்த்தோம்னா லார்ஜுடைய ஒர்க் வந்து ஒரு டெமோ பீஸாக டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சரலிசம் வேல்யூ இன் அண்டர்ஸ்டாண்டிங் லிட்ரேச்சர் அஸ் எ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் மீனிங் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோடைய எசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து நம்ம எப்படி படிக்கணும், அதில் நம்ம எப்படி ஸ்ட்ரக்சரலிசத்தை அப்ளை பண்ணணும், அந்த காம்ப்ளெக்ஸான சிஸ்டத்தை எப்படி மீனிங்ஃபுல்லாக நம்ம மாற்றுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இதில் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு 2-3 ஆத்தர்ஸ் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில ஆத்தர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் ஜக்கப்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனல் இன்ட்ரோ கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு லிட்ரரி கிரிட்டிக் அண்ட் லிங்குவிஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒரு லாங்குவேஜில் மெட்டாஃபோர் அதுக்கப்புறம் மெட்ரானமி அப்படிங்கிற 2 விஷயம் தான் வந்து ஃபண்டமெண்டல்.
ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அது ஒரு டெக்ஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக வாட் இஸ் திஸ் மெட்டாஃபோர் அதுக்கப்புறம் மெட்டானமி, இந்த ரெண்டு விஷயம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ரோமன் ஜாக்கப்சன் வந்து சொல்லியிருப்பார். மெட்டாஃபோர் பார்த்தோம் அப்படின்னா போயம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்மாகவும், மெட்டானமி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்மாகவும் வந்து ரோமன் ஜாக்கப்சன் சொல்லியிருப்பார். ஸோ அதை தான் டேவிட் லாட்ஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஜாக்கப்சன் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லாட்ஜ் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ மெட்டாஃபோர் அண்ட் மெட்டானமி ரெண்டுமே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ரைட்டிங்கில் புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு டேர்மாக நமக்கு யூஸ் பண்ணப்படுது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி தான் இப்போது மெட்டானமி அப்படின்னா அந்த ப்ரோஸ் நம்ம படிக்கும்போது அதில் மெட்டானமி யூஸ் பண்ணணும். மெட்டானமினா ஒன்றும் கிடையாது, ஒரு வேர்டுக்கு ரெண்டு மீனிங்ஸ் கொடுக்கும். மெட்டாஃபோர்னா எல்லாருக்குமே தெரியும், அதாவது அன்லைக் திங்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணுறது. ஸோ இந்த கம்பேரிசனை நம்ம வந்து போயட்ரியில் நம்ம ஒரு போயம் படிக்கும்போது அந்த மெட்டாஃபோரை யூஸ் பண்ணி நம்ம அதை படிக்கணும். ஒரு ப்ரோஸ் படிக்கும்போது அதில் வந்து மெட்டானமி யூஸ் பண்ணி படிக்கணும். இப்போது ஆல்ரெடி ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் வந்து டபுள் மீனிங்ஸ், இட் மீன்ஸ் லைக் ஒரு வேர்டுக்கு ஒரு உள்ளர்த்தம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து ப்ரோஸில் அது மெட்டானமின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஸோ அந்த ஜாக்கப்சனுடைய கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி லாட்ஜ் என்ன அனலைஸ் பண்ணுறாருன்னா, எப்படி போயட்ஸில் அந்த மெட்டாஃபோரை யூஸ் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ரிச்சான காம்ப்ளெக்ஸான மீனிங் அசோசியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காரு. இன் கான்ட்ராஸ்ட் அதே மாதிரி நாவலிஸ்ட் எப்படி நாவலிஸ்ட் யூஸ் மெட்டானமி யூஸ் பண்ணி ஒரு டீட்டெயில்டான ரியலிஸ்டிக் நரேட்டிவ்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இதில் அனலைஸ் பண்ணியிருக்காரு. பை அப்ளையிங் அந்த ஜாக்கப்சனுடைய கான்செப்டை வந்து லாட்ஜ் அப்ளை பண்ணும்போது அது வந்து ரீடர்ஸ்க்கு இன்னும் அந்த ஒர்க்கு அந்த ஆத்தர்ஸ் வந்து என்ன மீனிங்கில் அதை எழுதியிருக்கிறாரு, அது என்ன மீனிங் அதை கிராஃப் பண்ணியிருக்காருங்கிறத ரீடர்ஸால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. வென் அந்த ஜாக்கப்சனுடைய இந்த மெட்டானமி இந்த மெட்டாஃபோரான டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த வே ஆஃப் விச் லாங்குவேஜ் ஷேப்ஸ் மீனிங், ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை படிக்க வச்சு அந்த லாங்குவேஜை நம்மளால் ஷேப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்தது ஸ்ட்ரக்சரலிஸ்ட் சீமியோட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஸ்ட்ரக்சரலிஸ்ட் செமியோட்டிக்ஸ்னால் என்ன? செமியோட்டிக்ஸ் அப்படி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒரு சயின்ஸு சிம்பிள்ஸ் பற்றி படிக்கிறது. ஸோ ஸ்ட்ரக்சரலிசத்தில் செமியோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃபேஷனேட் ஃபீல்டாக இருக்குது, ஒரு ஃபேஷனாக இருக்காமா. ஸோ என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படின்னா, ஹவு மீனிங் இஸ் கிரியேட்டட் ஒரு இன் நெகோஷியேட்டட் த்ரோ சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இன் லாங்குவேஜ் கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு சிம்பிளுக்கு வந்து எப்படி ஒரு மீனிங் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஸோ இந்த சீமியோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம இதை பற்றி படிக்கும்போது டெஃபினட்டாக ஒரு சிம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் லைட் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஒரு சிக்னலில் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ அது எப்படி ஜஸ்ட் அது ரெட் லைட் தானே, அது ஏன் ரெட்டுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும்? அப்போது ஒரு சிம்பிள் வந்து அந்த இடத்துல மீனிங்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. ஸோ அது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சயின்ஸ் அப்படின்னா என்ன? வேர்ட்ஸு. சயின்ஸ் மீன்ஸ் ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரக்சரலிஸ் இதை படிக்கும்போது இந்த சைனு சிம்பிள் சிக்னிஃபைன்னு சொல்லி எல்லா டேர்ம்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரக்சரலிஸுக்கு தனியாகவே வீடியோ போடுறேன். அடுத்தது இதில் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னா அந்த வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீனா அந்த வேர்டு அதுதான் வந்து சைன். ஸோ ஜெஸ்டர் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இட் கன்வே மீனிங். சிக்னிஃபையர் அப்படிங்கிறது த ஃபார்ம் ஆஃப் சைன். ஸோ சைன்கிறது அந்த ட்ரீ, ஓகேவா. இப்போது சிக்னிஃபையர் அப்படிங்கிறது அந்த வேர்டு TREE இருக்கு இல்லையா, அது சிக்னிஃபைடு இருந்து அந்த கான்செப்ட். ட்ரீனா நம்ம மைண்டில் டக்குன்னு என்ன போகும், அந்த ட்ரீ எப்படி இருக்கும், ஸோ இது தழை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கலைகள்லாம் பிரான்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து சிக்னிஃபைடு. ஸோ சிக்னிஃபைடுங்கிறது அந்த வேர்ட், சிக்னிஃபைடுங்கிறது அந்த இமேஜ். அடுத்தது சிக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது த ப்ராசஸ் கிரியேட்டிங் ஆஃப் மீனிங் த்ரூ சயின்ஸ். எப்படி வந்து ஒரு சிம்பிளுக்கு ஒரு சைனுக்கு வந்து ஒரு மீனிங் வந்து கிரியேட் ஆச்சுங்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் சீமியோட்டிக்ஸ் அப்படி இந்த ஸ்ட்ரக்சரல் சீமியோட்டிக்ஸ் மூலமாக சயின்ஸு சிக்னிஃபிகேஷன் வேண விஷயங்கள் டெரிவேட் ஆகி ஸோ சயின்ஸு ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பற்றி படிக்கிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த டேவிட் லாட்ஜ் வந்து
இந்த ஸ்ட்ரக்சரல் சீமியோட்டிக்ஸை வந்து அப்ளை பண்ணணும் லிட்ரரி டெக்ஸ்ட்டில். ஸோ அப்படி நம்ம பண்ணாதான் எக்ஸ்ப்ளோரிங் ஹவு ஆத்தர் யூஸ் சைன்ஸ், எப்படி இந்த ஆத்தர்ஸ்லாம் சைனு சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி டு கிரியேட் மீனிங், ஒரு மீனிங்கை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரிஸ்டிக் சீமியோட்டிக்ஸை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹி எக்ஸாமைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன். ஸோ இதை எதை வலியுறுத்துறாரு, எதை வந்து எக்ஸாமைன் பண்ணுறாரு அப்படின்னா சிக்னிஃபையருக்கும் சிக்னிஃபைஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹைலைட் பண்ணி, ஸோ இப்போ ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட் நம்ம படிக்கும்போது இருக்கிற காம்ப்ளெக்சிட்டியை வந்துட்டு அதுக்கு நடுவில் இன்டர்பிரேட் பண்ணுற, இந்த லிட்ரரி கூட இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு இது நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் சீமியோட்டிக்ஸை வந்துட்டு அந்த அப்ரோச்சுக்கு இவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரல் சீமியோட்டிக்ஸ் அப்படின்னா இது வந்து ஃபெர்டினண்ட் டி சஷூரோடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்துச்சு. இது என்ன மாதிரியான விஷயங்களை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா ஆர்பிட்ரினஸ் ஆஃப் சயின்ஸ். ஸோ இட் மீன்ஸ் சிக்னிஃபைடுக்கும் சிக்னிஃபைடுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு சொல்கிறது தான் ஆர்பிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா there is no inherent connection between two meaning but meaning derivate. It means இப்போ வந்துட்டு எஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிக்னல் இருக்குது, அந்த சிக்னல் ரெட் லைட் ஆன் ஆகுது அப்படின்னா யூ வில் ஸ்டாப் இட் தட், அந்த இடத்துல நம்ம நின்றுடணும் அப்படின்னு இருக்கணும் இல்லையா. ஸோ இது மூலம் இந்த நேச்சருக்கும் அந்த சிக்னல் அந்த ரெட்டுக்கும் எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸுமே கனெக்ஷனே கிடையாது. ஆனாலும் நம்ம அதை வந்து லிங்க் பண்ணிக்கிறோம். அந்த சிம்பிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, நம்ம அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிற்கணும். ஆனால் அது வந்து நேச்சுரலாகவே ஒரு விஷயம் வந்து கனெக்ஷன் கிடையாது. பட் அது வந்து இந்த சொசைட்டி, இந்த கல்ச்சுரல்ஸ் தான் வந்துட்டு அது கிரியேட் பண்ணியிருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதை தான் வந்து ஆர்பிட்ரினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ நேச்சுரல் லிங்க், ஒரு நேச்சுரலாக லிங்க் இருக்காது, ஆனால் மீனிங் வந்து டெரிவேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த ஸ்ட்ரக்சரல் சீமியோட்டிக்ஸில் சொல்கிறாங்க. அது வந்து சோஷியல் கன்வென்ஷன், கல்ச்சுரல்ஸ் நார்ம்ஸ் படி இருக்குது. ஸோ இதுதான் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி, இதுக்கப்புறம் மீனிங் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் அப்படின்னா லிட்ரரி அனலைசிஸ். ஆத்தர்ஸ் வந்து எப்படி இந்த சயின்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அந்த கல்ச்சுரல்ஸை வந்துட்டு இந்த சைனை யூஸ் பண்ணி அந்த கல்ச்சுரலை வந்து எப்படி ஷேப் பண்ணுறாங்க, அதை வந்து இந்த டெக்ஸ்டில் எப்படி கொண்டு வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் அப்படின்னா அந்த சயின்ஸ், அந்த சிம்பிள்ஸை வந்து நமக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் இது எப்படி உருவாகுது அப்படின்னு படிக்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சரல் சீமியோட்டிக்ஸ். ஒன்றும் இல்லைங்க, ஸ்ட்ரக்சரல் சீமியோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த சைன், அந்த சிம்பிள்ஸ்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்னா லிட்ரரி அனலைசிஸ் 3 ஸ்டெப் மூலமாக அது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆத்தர்ஸ் வந்து அந்த சைனை யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து அந்த சைனை யூஸ் பண்ணி அந்த வேர்ல்டுக்கு வந்து அதை அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த சைன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஷேப் அப் பண்ணுறாங்க. தேர்ட் வந்து அதை வந்து கம்யூனிகேஷன் ஸ்டடி, அதை வந்து அந்த சைன், அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதாவது இந்த பீப்புளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் சீமியோட்டிக்ஸ். ஸோ இந்த மூலமாக இந்த விஷயத்தை தான் வந்து டேவிட் லார்ஜ் வந்து அப்ளை பண்ணணும் நம்மளோட லிட்ரரி டெக்ஸ்ட்டில். நம்ம ஒரு ஒர்க் படிக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இதை தெரிஞ்சுட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொன்னார், இந்த ரோமன் ஜாக்பஸ் பற்றி சொல்லியிருக்காரு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் சீமியோட்டிக்ஸ் பற்றி நம்ம அப்ளை பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்டாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டெத் ஆஃப் தி ஆத்தர் எழுதியிருக்காங்க இல்லையா, ரொலாண்ட் பார்தஸ். ஸோ அவரை பற்றி அந்த தீமையும் வந்து நம்ம ஒரு ஒர்க் படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொலாண்ட் பார்தஸ் எழுதின டெத் ஆஃப் தி ஆத்தர் பற்றி சொல்கிறாரு. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டெத் ஆஃப் தி ஆத்தரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு புக் வந்து ஒரு ரைட்டர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ வென் இட்ஸ் பப்ளிஷ்ட் அப்போவே வந்து அந்த ஆத்தருக்கான ஒர்க் வந்து அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரீடர்ஸ் வந்து அதை பற்றி என்ன யோசிக்கிறாங்களோ, வாட் தி திங்க் அபவுட் த மீனிங் ஆஃப் ஒர்க், அதுதான் வந்து அந்த டெக்ஸ்டோடைய மீனிங். அந்த டைமில் நான் இந்த மீனிங்கில் நான் இதை எழுதலை அப்படின்னு சொல்லி ஆத்தர் இன்டர்பிரட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் அந்த டெத் ஆஃப் தி ஆத்தருடைய மீனிங். அதாவது ஒரு ரீடர்ஸ் கையில் ஒரு புக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அவன் எந்த மீனிங்கில் அதை படிக்கிறானோ அதுதான் வந்து அந்த ஒர்க்குடைய மீனிங். ஸோ இது நடுவில் வந்து ஆத்தர் வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த டெத் ஆஃப் தி ஆத்தருடைய ஒர்க்ஸ் இல்லையா. ஸோ அதை வந்து நான் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லார்ஜ் என்கேஜ்டு வித் பார்தஸ் ஐடியா. ஸோ
ஸோ அவருடைய ஐடியாவை ஆத்தர் இன்டென்ஷன் ஷுட் நாட் கன்ஃபைன் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஏ டெக்ஸ்ட். எஸ், ஒரு ஆத்தருடைய டெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக மீனிங் இஸ் கிரியேட்டட் த்ரூ த இன்ட்ராக்ஷன் பிட்வீன், அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மீனிங்கை வந்து உருவாக்கணும். எதன் வழி அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ரீடர் அண்ட் த டெக்ஸ்ட். அந்த ரீடருக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இன்ட்ராக்ஷன் மூலமாக நம்ம வந்து ஒரு மீனிங்கை கிரியேட் பண்ணணும். அதுதான் ஆத்தருடைய ஒர்க்கு. The perspective shifts the focus from authorial intent to the structures within the text itself and the readers through generating meaning. ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த பெர்ஸ்பெக்டிவில் அது நம்ம ஷிஃப்ட் ஆகி ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸோ ஆத்தருடைய இன்டென்ட் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வித்தின் த டெக்ஸ்ட் இட்செல்ஃப், அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேவா? அந்த ரீடர் ரோல் வந்து அந்த மீனிங்கை வந்து ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய மீனிங்ஸ் வந்து அந்த ரீடரால் மட்டும்தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ரொலண்ட் பார்த்தஸுடைய இந்த டெத் ஆஃப் தி ஆத்தரை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம யார், டேவிட் லாட்ஜ். ஆக்சுவலி இந்த அப்ரோச்சை வந்து எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன மாதிரியான கேரக்டரைசேஷன் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டி அண்ட் அக்சபிலிட்டி. ஸோ ஆக்சுவலி எதுக்காக இந்த அப்ரோச் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி. He makes a complex theatrical concept understandable without simplifying them. அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற தியரிட்டிக்கலை வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரலிசம் நமக்கு யூஸ் ஆகுது. செகண்ட் திங் பார்க்கணும், பேலன்சிங் அண்ட் ப்ராக்டிக்ஸ். லார்ஜ் கிரவுண்ட்ஸ் தியரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ப்ராக்டிக்ஸல் பேலன்சிங் அண்ட் ப்ராக்டிக்ஸ் அப்படி மீன்ஸ் இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிறது தெரியாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்பாடா அப்படின்னு தெரியாது. பட் இது வந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து இதை சொல்லியிருப்பாரு. அடுத்தது இலுமினேட்டிங் டெக்ஸ்டுவல் அனலைசிஸ், ஷெட் நியூ லைட் ஆன் லிட்ரரி டெக்ஸ்ட். ஒரு புதுவிதமான நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது மூலமாக இப்போ வந்து எப்படி வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து ரீடர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும், இந்த 3 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். இதுக்காக தான் இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கிளாரிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டிக்காக படிக்கிறதுக்காகவும், செகண்ட் ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுக்காகவும், தேர்ட் வந்து டெக்ஸ்டுவல் வந்து புது புது விஷயங்களை உருவாக்குறதுக்காக இந்த தியரி யூஸ் ஆகுது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது இது வந்து பீப்புள் கிட்ட எப்படி செய்கிறது அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரியில் பிரிச்சுக்கிறாரு. ஒரு ஒர்க் படிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் வந்து ஜென்ரல் ரீடர்ஸ், தேர்ட் வந்து ஸ்காலர்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம படிக்கும்போது அவனுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸான தியரிஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸிஃபுல்லாக ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கிறதுக்கு இந்த அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணாது. ஜென்ரல் ரீடர்ஸ் சும்மா நார்மலாக படிக்கிறவங்களுக்கு இது மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது. ஸ்ட்ரக்சரலிசம்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் படிக்கும்போது இஸ் ஒர்க் இஸ் அக்சசிபிள் டு நான் ஸ்பெஷலிஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன், அதாவது இன்னும் நிறைய வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுமா இந்த ஸ்ட்ரக்சரலிசம் ஒரு ஜென்ரல் ரீடர்ஸ்க்கு. ஸ்காலர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு லார்ஜ் ரிகார்ட் அண்ட் இன்சைட். இது வந்து ஒரு ரிகாரிட்டியானு கிடையாது, ஒரு உறுதியாக அதுக்குள்ளே ஒரு இன்சைட்ஃபுல்லாக ஒரு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஸ்காலர்ஸ்க்கு நிறைய இருக்கும். ஸோ அது மூலமாக நிறைய விஷயங்களை வந்து இன்னும் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியில் பீப்புள்ஸை இங்கே பிரிச்சிருக்காங்க. அடுத்தது ஒரு நோட்டபிளான ஒர்க்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து த மோட்ஸ் ஆஃப் மாடர்ன்ஸ் ரைட்டிங், இட்ஸ் 1977 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இந்த புக் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆன் த மெட்டாஃபோர், அதாவது முன்னாடி படித்தோம் இல்லையா, யார் சொன்னது, ரோமன் ஜாக்போஸ்ன்னு சொன்ன இந்த மெட்டானமிங்கிற அந்த விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் இந்த புக்கில் அவர் எழுதியிருப்பார் மாடர்ன் லிட்ரரி டெக்ஸ்ட்டில். அடுத்தது மாடர்ன் கிரிட்டிசிசம் அண்ட் தியரி ரீடர் 1988 வந்து இதில் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ எடிட் பார்த்தோம் அப்படின்னா நீகல் உட் அப்படின்னு ஒருத்தர் கூட எழுதியிருப்பார். இவர் வந்து ஒரு ஆந்தாலஜிஸ்ட். ஸோ இது நிறைய ஒரு எசென்ஷியலான எஸ்ஏஸ் இருக்கும், கீ ஃபிகர்ஸ், லிட்ரரி தியரி பற்றி நிறையா இருக்கும், ப்ரொவைடிங் கான்டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதில் என்ன கமெண்ட்ரிஸ்லாம் இருக்கும், காம்ப்ளிமெண்ட் இருக்கும், டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க் இருக்கும். அதாவது ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரக்சரலிசம் இருக்கு இல்லையா, இந்த ஒர்க்கை வந்து இந்த மாடர்ன் கிரிட்டிசிசம் அண்ட் தியரி இருக்கு இல்லையா, இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒர்க் அமைஞ்சிருக்கும். எஸ், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் படிக்கலாம். அடுத்தது வந்து த ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன் பார்த்தோம்னா 1992 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன் தான். ஸோ இதில் என்னன்னா நெரேட்டிவ் டெக்னிக்ஸ், லிட்ரரி டிவைசஸ் பற்றிலாம் அவர் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு கிராஃப்ட் மாதிரி. ஸோ அதை வந்து ஒரு ஃபிக்ஷன் கூட எப்படி அனலைசஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்கை அவர் கொடுத்துருக்காரு.
ஓகே, இதோடைய எய்ம் அண்ட் மெத்தட்ஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு அக்சசிபிளான தியரி. ஸோ எல்லாராலுமே அக்சஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரக்சரலிசம் கிரிட்டிசிசம் அப்ரோச்சபிள் டு நான் ஸ்பெஷலிஸ்ட் வைல் ரிட்டைனிங் இன்டலெக்சுவல் ரிகர். ஸோ என்கரேஜ் பண்ணுறாரு. என்ன என்கரேஜ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரக்சரலிசத்தில் இட்ஸ் நாட் அ டாக்மா பட் ஆஸ் ஏ காம்ப்ளிமெண்டரி டூல். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, வந்து ஒரு டாக்மா கிடையாது, பட் இது வந்து ஒரு டூல், ஒரு கருவி மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் லிட்ரரி கிரிட்டிசிசத்தை நம்மளால் படிக்க முடியும், என்கரேஜ் பண்ண முடியும், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கிரிட்டிசிசத்தை என்கரேஜ் பண்ண முடியும். ஸோ நோட் த பாயிண்ட், இட் இஸ் அ டூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒரு டூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரூட்டட் கிளாசிக்கல் ஸ்ட்ரக்சரலிசம் லிங்குவிஸ்டிக் சிஸ்டம் சஷூர் எழுதிருப்பாரு இல்லையா. ஸோ லிங்குவிஸ்டிக் சிஸ்டம், சீமியோட்டிக்ஸ்னா ஜக்கப்சன், நெரேட்டிவ் அனலைசிஸ் டோடோ ரேதர் தென் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கிரிட்டிக்ஸ் ஃபோக்கட் டெரிடா. ஸோ இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே வந்து இந்த கிளாசிக்கல் ஸ்ட்ரக்சரலிசம் வந்து ஒரு ரூட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து அக்சசிபிளான தியரி. ஸோ இது வந்து நான் ஸ்பெஷலைஸ்ட் வைல் ரீட்டைனிங் இன்டெலெக்சுவல் ரிகராகவும் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு இதோட எய்ம் அண்ட் மெத்தட்ஸ் இவரை சொல்லியிருக்காரு. ஸோ 3 விஷயம். அக்சசிபிளான ஒரு தியரி, இது வந்து ஒர்க்கிங் வித் ஸ்ட்ரக்சரலிசம் வந்து என்கரேஜ் பண்ணும். 4, இது வந்து ஒரு டூல், இது வந்து ஒரு ரூட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இது மொத்தம் ஒரு 5 தீமெட்டிக்ஸ், ஒரு 5 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க ஐயா. 5 செக்ஷன்லேயும் ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து, அதாவது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மீன்ஸ் நிறைய ரைட்டிங்ஸ் வந்துருக்கும்ல, நிறைய பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் எடுத்து ஒரு கம்பேர் பண்ணி அந்த 5 செக்ஷன்லையும் போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளையிங் ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அப்ளையிங் ஸ்ட்ரக்சரலிசத்தில் வந்து மாடர்னிசம், ஆன்டி மாடர்னிசம் அண்ட் போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதை சிச்சுவேட் ஸ்ட்ரக்சரலிசத்தை பேஸ் பண்ணி ஸோ அந்த எஸ்ஏவை இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அடுத்தது அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ரியலிஸ்டிக் டெக்ஸ்ட் ஹெமிங்வேஸ் கேட் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து இவர் மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ கேட் இன் த ரெயின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏர்னஸ்ட் ஹெமிங்கே எழுதின ஒரு ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்கு தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஒர்க்குக்கு மட்டுமே தனியாக நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எடிபஸ் ஆர் த ப்ராக்டிஸ் அண்ட் தியரி ஆஃப் நெரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் வந்து இந்த ஸ்ட்ரக்சரலிசம் வந்து எப்படி அப்ளை பண்ணோம், ஒரு ஃபேம், இது வந்து ஒரு மித்திக்கான ஆர்கிடைப்பு. ஸோ ஒரு நெரேட்டிவ் ரோல்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி மொத்தம் இந்த 3 ஒர்க்கும் வந்து இந்த அப்ளைங் ஸ்ட்ரக்சரலிஸ்டில் கொடுத்துருக்காரு. அடுத்தது ரீடிங் ஹார்டி. இந்த ரீடிங் ஹார்டியில் பார்த்தோம் அப்படின்னா த உட்லேண்டர்ஸ், டாவியன் பாஸ்டரல் எலிஜி அண்ட் ஜூட் த அப்ஸ்கியூர் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்கும். இது வந்து தாமஸ் ஹார்டியோடைய ஒர்க். ஸோ அவருடைய ஃபேட்டலிசம், அலைன்ஸ், ப்ராடர் ஃபார்மல் பேட்டர்ன்ஸ், அவருடைய ஜேர்னல் கன்வென்ஷன் பண்ணி இதில் எழுதியிருப்பார். ஸோ அடுத்தது அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வேக் அப்படிங்கிறது 3rd. இதில் வந்து எவ்லின் வேக் ஹேபிட்ஸ் ஆஃப் எ லைஃப் டைம் அப்படின்னு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் வந்து ரெக்கரிங் தீம்ஸ் இருக்கும், அதோடைய பிளாட்டோடைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், ஐரானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அவருடைய ஃபிக்ஷனில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கோ அதில் கொடுத்துருக்காரு. அடுத்து ஃபிக்ஷன் அண்ட் த பப்ளிக்ல 2 ஒர்க் வருது. ஆம்பிக்யூஸ்லி அவர் ஆஃப்டரும் டேர்னிங் அன்ஹாப்பினஸ் இன்டு மணி. ஸோ இது 2 ஒர்க் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்தது கண்டெம்பரரி கல்ச்சரில் க்ரோ அண்ட் த கார்ட்டூன்ஸ், டாம் ஓஃப் அண்ட் த நியூ ஜேர்னலிசம், த போயட்ரி ஆஃப் சைக்கோபேபிள். ஸோ இந்த ஒர்க்லாம் வந்து இந்த கண்டெம்பரரி கல்ச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக நம்ம இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு சொன்ன அப்ளையிங் ஸ்ட்ரக்சரலிஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா இதில் கீ திங்கர்ஸாக ஜாக்கப்சன், ஃபார்மலிஸ்ட் லிங்கஸ்டிக், கிளாசிக்கல் ஹியூமனிஸ்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதில் தான் வந்து ஜாக்கப்சனுடைய அந்த மெட்ராஃபோர், மெட்ரானமிலாம் கொண்டுட்டு வந்திருக்காரு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த ஹெம்மிங் எழுதியிருப்பார் இல்லையா, கேட் இன் த ரெயின் அப்படின்னு. ஸோ ஹீ பிரேக்ஸ் டவுன் ஹெம்மிங்வே மினிமலிஸ்டிக் ப்ரோஸ். அது வந்து ஒரு சின்னதாக தான் இருக்கும் அந்த ஸ்டோரி. ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர், கோட்ஸு, அதோடைய நரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை யூஸ் பண்ணியிருக்க அந்த வேர்ட்ஸ், அதாவது சின்டெக்ஸு, ஸோ அது என்னெல்லாம் ஒரு ஒமிட் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி எக்ஸ்பிளைட் பண்ணியிருக்காரு, மோட்டிவேட், அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்காரு. He shows how meaning the story comes from signifying patterns rather than explicit statement. So actually வந்து அது ப்ரோஸ் அப்படிங்கிறதுனால அதில் மெட்ரானமி யூஸ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஒரு ஈவெண்ட் நடக்கும், ஆனால் அதுக்கு உள்ளான ஒரு மீனிங் அந்த டெக்ஸ்டில் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரோஸில். ஸோ அதை தான் வந்து இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரீடிங் ஹார்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 6 பிரிச்சு 6 விதமாக சொல்லியிருப்பார்.
ஃபர்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட் அண்ட் ஓப்பனிங் ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் வந்து ஹார்டியோடைய ஒர்க் வந்து த வுட்லேண்டர்ஸ் கொடுத்துருப்பாரு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அதோடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், அதோடைய தீமேட்டிக் செட்டிங் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். கான்டெக்ஸ்ட் அப்படின்னா அந்த என்வைரன்மெண்ட்டை பற்றி கொடுத்துருப்பாரு. செகண்ட் வந்து க்ளோஸ் ரீடிங் அண்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் லென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த வுட்லேண்டர்ஸை ஃபர்ஸ்ட்டு அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி தான் இருக்கும் அதோடைய செட்டிங்ஸ். ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. க்ளோஸ் ரீடிங்ஸ் அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோட அந்த நெரேட்டிவ் வாய்ஸஸ், அந்த என்வைரன்மெண்டல் மோட்டிவ், கேரக்டருடைய ஆர்கிடைப்ஸ், இதோடைய சீன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், இது எல்லாமே க்ளோஸ் ரீடிங்கில் கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட், செகண்ட் க்ளோஸ் ரீடிங். அதாவது ரீடிங் ஹார்டியில் த வுட்லேண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை எடுத்து அந்த ஒர்க்கை 6 விதமாக பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட், செகண்ட் க்ளோஸ் ரீடிங், தேர்ட் தியரி அப்ளிகேஷன், ஃபோர்த் நெரேட்டிவ் வாய்ஸஸ் அண்ட் ஓம்னிசீன், அடுத்தது எவாலுவேஷன் அண்ட் தியரட்டிக்கல் பேலன்ஸ், ஃபைனலாக கன்க்ளூஷன் அண்ட் ப்ராடர் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அது ஒரு 6 விதமாக அது வந்து கொடுத்து முடிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஹார்டியோட நேச்சுரலிசம் எப்படி இருக்குது, அதில் வந்து நெரேட்டாலஜிக்கல் எப்படி இருக்குது, ஜேர்னர் என்னவாக இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் அழகாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காரு. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட்லி அவர் வந்து டார்வின் தியரிலாம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பார். டார்வின் தியரி, சீமியோட்டிக்ஸ், ஃபார்மலிக்ஸ் கான்செப்ட், இதெல்லாமே இதில் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்தது நம்ம தேர்டாக பார்க்க வேண்டியது ஓகே. அடுத்தது தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேக் ஃபிக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஓவர் வியூவாக சொல்லியிருப்பார். இது வந்து 2 பிரின்சிபல்ஸ் இருக்கும் அந்த எஸ்ஸேவில். ஒன்று வந்து ஒன் ஆன் டெக்லைன் அண்ட் ஃபால், இன்னொன்று வந்து வென் த கோயிங் வாஸ் குட் அப்படின்னு 2 பிரிச்சுருப்பாங்க ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காமெடி, அது வந்து ஒரு காமெடி எது அப்படின்னா அந்த டெக்லைன் அண்ட் ஃபால் சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒரு காமிக்கான ஒரு நாவல். அது எப்படி ஒரு ஹியூமராக கொண்டுட்டு போனார் அப்படின்னு இதில் சிச்சுவேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு டேர்மை அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அடுத்தது அதோடைய ப்ரோ ஸ்டைல் அண்ட் ரிதம் சொல்லி ஒரு டாப்பிக்கில், ஸோ இதில் வந்து டெக்டானிக் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது எப்படின்னா அந்த சின்டெக்ஸ் எப்படி, ப்ரிசிஷன், வேர்ட்ஸ் சாய்ஸு, ஸோ அது எப்படி டிரான்ஸ்பேரண்ட்டாக இருந்துச்சு, சென்டென்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு கேபினெட் மேக்கர் அப்படின்னு சொல்லி அந்த வேகை அவர் வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். தேர்ட் வந்து அந்த டயலாக் அஸ் எ கேரக்டர் சிக்னிஃபிகேஷன் டாப்பிக்கில் சீமியோட்டிக் டென்சிட்டியை வந்து சொல்லியிருப்பார். அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி அந்த மைனர் கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களே இந்த டெக்லைன் ஃபால் அப்படிங்கிற நாவலில் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ஃபனட்டிக் ஹின்ஸு, அந்த அக்சென்ட்டு, ரிதமு, டிக்ஷனு, ஸோ ஆல்மோஸ்ட் நோன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்பெல்லிங் எல்லாத்தையுமே இதில் வந்து டயலாக்ல எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு டயலாக்கையுமே எடுத்து பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன்ஸ், இதுனா ரிப்பிட்டேஷன், ஐரணி, இன்வர்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ரக்சரல் மிஸ்அலைன்மெண்ட், ஸோ எப்படி அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரக்சரலிசம் ப்ளஸ் ஹியூமனிஸ்டிக் கிரிட்டிசிசம், ஸோ எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்ணார். ஸ்ட்ரக்சரலிசத்தையும் சரி, ஸ்ட்ரக்சரலிசம்ங்கிறது எமோஷன்ஸே கிடையாது, அது வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர். பட் ஹியூமனிசம்ங்கிறது எமோஷன் இருக்கும். ஆனால் இது ரெண்டுத்தையுமே அந்த ஒர்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இது அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் எஸ்ஸே, ஃபோர்த் வந்து ஃபிக்ஷன் அண்ட் எஸ்ஸே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஓவர் வியூவாக இன்ட்ராக்ஷன், நெரேட்டிவ் ஃபார்ம்ஸ்க்கும் பப்ளிக் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருப்பார், விச் இஸ் ஃபிக்ஷன் அண்ட் பப்ளிக். அடுத்தது செகண்ட் வந்து ஆம்பிக்யூஸ்லி எவர் ஆஃப்டர். ஆம்பிக்யூட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேர்டுக்கு இட்ஸ் 2 மீனிங்ஸ் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 மீனிங் இருக்கும் அப்படிங்கிறது ஆம்பிக்யூட்டி. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி எப்படி ஓப்பன் எண்டட் கன்க்ளூஷன்ஸோடு அது இங்கிலீஷ் ஃபிக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி எப்படி அதை நம்ம படித்தோம், அதை பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஆம்பிக்யூட்டி அப்படிங்கிறது செகண்ட். தேர்ட் வந்து டேர்னிங் அன்ஹாப்பினஸ் இன்டு மணி. ஸோ அடுத்தது அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் லென்ஸ் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதோடைய ஆர்கியூமெண்ட் கொடுத்து பண்ணியிருப்பார். ஸோ
எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த நெரேட்டிவ் கோட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபைனலாக கண்டெம்பரரி கல்ச்சுரல் டெக்ஸ்ட், ரைட்? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கார்ட்டூன்லேருந்து ஜேர்னலிசம் வரைக்கும் கண்டெம்பரரி இப்போ கரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் வந்து க்ரோ அண்ட் தி கார்ட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிலேயே அந்த ஒர்க்கில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரொம்ப ஹியூமராகவும் சட்டையராகவும் இருக்கும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாருன்னா ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். இதை எப்படி அனலைஸ் பண்ணியிருப்பாருன்னா சீமியோட்டிக் கிராமர் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணியிருப்பார். ஸ்ட்ரக்சரல் ஜெனரேட்டர் ஹியூமர் யூஸ் பண்ணி இதை இன்னும் இன்சைட் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்த ஒர்க்காக என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா டாம் வோல்ஃப் அண்ட் த நியூ ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒர்க்கு. இந்த ஒர்க்கு வந்து ஜேர்னல் பார்த்தோம் அப்படின்னா நியூ ஜேர்னலிசம் தான் ஒரு டாம் வோல்ஃப் பற்றி கொடுத்துருப்பாரு. என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா சீன் பை சீன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அதை டீட்டெயில்டாக டயலாக் நரேட்டிவ் பேசிங் யூஸ் பண்ணியிருப்பாரு. என்ன ஆர்கியூ பண்ணியிருப்பாருன்னா ஜேர்னல் கோட்ஸ் யூஸ் பண்ணி இதை ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேரலல் உல்ஃப் எஸ்ஏவான ஸ்டாக்கிங் த பில் அண்ட் ஃபுட்டட் பீஸ்ட், ஸோ இது வந்து சிச்சுவேட் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார் இந்த எஸ்ஏக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். தேர்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவருக்கு இருந்துச்சு த போயட்ரி ஆஃப் சைக்கோபேபிள். ஸோ இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா தெரப்பேட்டிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி, அதாவது செல்ஃப் ஹெல்ப், நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இந்த மீடியா, பாப் கல்ச்சர், ஸோ இதை மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ இது வந்து ரிப்பிட்டேட்டிவ் ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். ஆர்கியூமெண்ட் சிமேண்டிக் ஸ்ட்ரக்சர் தான் ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். என்ன வந்து இன்சைட்டாக இருக்கும், ஸ்ட்ரக்சரல் யூஸ் பண்ணி தான் அதை பார்த்துருக்கிற மாதிரி. என்ன அப்பேர் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஃபெமிலியர் பேட்டர்னான ப்ராமிஸ் ஹீலிங் வைல் ரெயின்ஃபோர்ஸிங் கன்சியூமர் கல்ச்சரை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது என்ன டூல்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்காருன்னா சீமியோட்டிக், சிஸ்டம்ஸ் ஆஃப் சயின்ஸ், ஜேர்னல் கோட்ஸ், பைனரி ஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் பண்ணியிருப்பார். ஸோ அவ்வளோதான் இந்த 5 செக்ஷன்லேயும் 15 எஸ்ஏஸோட இதை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இதில் கொடுத்துருக்குறது ஐ திங்க் ஒரு 7-8 எஸ்ஏஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது மெட்டீரியல்ஸே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஸே வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெஃபினட்டாக பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.